வணக்கம். செல்வகுமாரின் சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு எங்கே செங்குத்தாக விழுந்து நிழல் இல்லாத ஒரு இடத்தை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். அதாவது சூரியனின் குத்துக்கதிர் கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தெற்கும் வடக்கும் வடக்கும் தெற்குமாக பயணித்து நிலநடுக்கோட்டை தொட்டு வடக்கும் தெற்கும் பயணிக்கிற நிலையில், அதாவது ஜூன் 21 கடக ரேகையிலும், பிறகு செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டிலும், டிசம்பர் 21 மகர ரேகையிலும், பிறகு மார்ச் 21 நிலநடுக்கோட்டையும் தொட்டு மார்ச் 21 படிப்படியாக வடக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 10 குமரி முனையை தொட்டது. ஏப்ரல் 11 சற்று வடக்கு நோக்கி வந்து ஏப்ரல் 13 இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் இலங்கையிலிருந்து பார்த்திங்கன்னா திரிகோணமலைக்கு தெற்கு புறம் விட தொடங்கும். அப்படியே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தலைநகர் தூத்துக்குடி ஹார்பர், தூத்துக்குடி பீச், முத்துநகர், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மேற்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடிக்கு மேற்கு வரவர்களுடைய புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை மற்றும் அப்படியே திருநெல்வேலி மாவட்டத்தோட பாளையங்கோட்டை பகுதி, வாகைக்குளம் பகுதி, முரப்பநாடு பகுதி, திருநெல்வேலி மற்றும் அருகன்குளம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் அப்படியே மேற்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமல்லி அணை, அப்படியே மேற்கே பாப்பாக்குடி, சிங்கம்பாறை, அடுத்து மன்னார்கோவில், அகத்தியர்பட்டி, அப்படியே பாபநாசம் அணைக்கட்டு, அதிலிருந்து மேற்கு நோக்கி வந்து பாபநாசம் வனப்பகுதி, அப்புறம் அப்படியே மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா பொன்முடி, கேரளாவோட பொன்முடி பகுதி, பொன்முடி பகுதியிலிருந்து அப்படியே கேரளாவோட கடலோர பகுதி வரைக்கும் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழும். அதாவது திருவனந்தபுரத்திற்கு வடக்கே வந்துடும். அதாவது வைக்கம் வரைக்கும் வந்து இந்த சூரியன் குத்துக்கதிர் விழும். சரி, எப்போ சூரியனோட குத்துக்கதிர் எந்த நேரம் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோணமலைக்கு 12 மணி 17 நிமிடத்திற்கு சூரியன் குத்துக்கதிர் விழும். திரிகோணமலைக்கு தெற்குப்புறம், திரிகோணமலைக்கு தெற்குப்புறம் 12 மணி 17 நிமிடம். அப்படியே உள்ளே அந்த தெற்கு பகுதியிலே உள்ளே 12 மணி 18 நிமிடம். தூத்துக்குடிக்கு 12 மணி 19 நிமிடம். தூத்துக்குடி மாவட்டத்தோட தலைநகர் தூத்துக்குடிக்கு சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய நேரம் 12 மணி 19 நிமிடம். சரி, 12 மணி 18 நிமிடம், மன்னிக்கவும். 12:17 இலங்கை, 12:16 திருகோணமலைக்கு தெற்கே 12:16, 12:17 இலங்கையோட மேற்கு கரை, 12:18 தூத்துக்குடியோட தலைநகர் பகுதிக்கு சூரியன் குத்துக்கதிர் விடும். சூரியன் குத்துக்கதிர் நிழலில்லாத நாள். இது எப்படி பார்க்கிறது, நிழல் எப்படி பாதத்திலேயே விடுகிறது என்பதை நாம் ஆய்வு மேற்கொண்டால் உண்மை புரிய வரும். சூரியன் குத்துக்கதிர் நம்ம ஊரில் தான் விழுது அப்படிங்கிற உண்மை புரிய வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு நேரான ஒரு குச்சியை மிக 90 டிகிரி செங்குத்தாக நேராக ஒரு இடத்துல புதைத்து வைத்து விட வேண்டும். 12 மணிக்கெல்லாம் சூரியனோட குத்துக்கதிர் வழக்கமாக நண்பகலில் விழும். ஆனால் 12:18 தான் விழும். அதாவது நண்பகல் நம்ம சொல்கிறது 12 மணியாக இருந்தாலும் சூரியனின் பயண நேரத்தை பார்க்கும் பொழுது 12 மணி 18 நிமிடத்தில் தான் சூரியன் குத்துக்கதிர் தூத்துக்குடி மாவட்டத்தில் விழுது. 12:18 மணிக்கு என்ன ஆகும்னா, 12 மணிக்கே நீங்கள் அதுக்கு முன்னாடியே நட்டு விட்டு அதனோட நேரடியாக இருக்கணும். செங்குத்தாக 90 டிகிரி நேராக இருக்கணும் ஒரு குச்சி. அதன் பாதத்தை பார்த்தீங்கன்னா நிழல் மேற்கு பக்கம் எழுந்துகிட்டே இருக்கும். சூரியன் குத்துக்கதிர் 12:10க்கு 12:11 12:12 12:15 பாதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் மேற்கு பகுதியில் தான் விழுந்துட்டு இருக்கும் அதோட நிழல். 12:18க்கு பார்த்தீங்கன்னா அதோட நிழல் மேற்கு பகுதியிலையும் விழாது, கிழக்கு பகுதியிலையும் விழாது, வடக்கு பகுதியிலையும் விழாது, தெற்கு பகுதியிலையும் விழாது, அதோட பாதத்திலே விழுந்துடும். அந்த குச்சி அதோட அந்த பொருள் மீதே விழுந்துடும், தரையிலேயே விழாது. இதனால் நிழல் இல்லாத நாள் அப்படின்னு இதை அறிவிக்கிறோம். இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர்
நிழலில்லாத நாள் ஆய்வை நிரூபித்துக் கொள்வதற்கும் ஆய்வு மேற்கொள்வதற்கும் இன்றைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்படியே பொன்முடி கேரளா, பாபநாசம் அணைக்கட்டு பகுதி, அப்படியே வைக்கம் வரைக்கும் கேரளாவில் இதை நீங்கள் மேற்கொண்டால் உண்மை தெரியும். தூத்துக்குடிக்கு 12-18, 12-19 திருநெல்வேலி பாளையங்கோட்டை, 12-19 அரை மனோன்மணியம், 12-19 வச்சுங்க சுந்தரனார் பல்கலைக்கழகம், அப்புறம் 12-20 அந்த பாபநாசம் மற்றும் பொன்முடி இந்த பகுதி மலைப்பகுதி, 12-21 வைக்கம். இப்படி இருக்கும் சூரியன் குத்துக்கதிரோட நேரம். ஆகவே சூரியன் குத்துக்கதிரை நீங்கள் ஆய்வு மேற்கொள்வதற்கு சரியாக 11:50-12 மணிக்குள்ளரையே ரெடி ஆகிடுங்க. தூத்துக்குடிக்கு 12-18, திருநெல்வேலிக்கு 12-19, 12-20 மேற்கு தொடர்ச்சி மலை பாபநாசம் பகுதி, 12-21 வைக்கம் பகுதி. இங்கே நீங்கள் தயாராக இருந்தால் சூரியன் குத்துக்கதிர் விழுவதற்கு முன் மேற்கு பக்கம் குச்சியோட நிழல் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த அறிவிக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் ஊரில் அதோட பாதத்தில் சூரியன் குத்துக்கதிர் விழுவதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நாளைக்கு எங்கே இருக்கும் சூரியன் குத்துக்கதிர்? இதுக்கு அடுத்தது வடக்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட தூத்துக்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த வெம்பார், வைப்பார் போன்ற பகுதி, அப்படியே அருப்புக்கோட்டையோட தெற்கு கோவில்பட்டி பகுதி, இந்த பகுதி அந்த விளாத்திக்குளம் பகுதி இப்படி அமையும். அதுக்கு அடுத்த நாள் ராமநாதபுரத்தில் அமையும். அதுக்கு அடுத்த நாள் ராமநாதபுரத்தில் வடக்கு பகுதியில் அமையும். அதுக்கடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் அமையும். அதுக்கடுத்தது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோரத்தில் அமையும். அதுக்கு அடுத்த நாள் டெல்டாவோட வடக்கு பகுதியில் அமையும். அடுத்த நாள் கடலூர் மாவட்டத்தில் அமையும். இப்படியே தமிழ்நாட்டோட சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக வடக்கு நோக்கி வர டெல்டா மாவட்டங்களில் 17-18 தேதிகள்லையும், சென்னைக்கு 24-25 தேதிகள்லையும், ஏப்ரல் 27 ஆந்திர பகுதிக்கு போயிடும். பிறகு போயிட்டு ஜூன் மாதம் 21 கடக ரேகையாம் கல்காடா மேற்கு வங்க மாநிலம் மற்றும் குஜராத் வழியாக பயணக்கூடிய இந்த கடக ரேகையில் விடும். ஜூன் மாதம் 21 தான் உச்சபட்ச கோடையாக இருக்கும் வட இந்தியா. அதனால தான் தென்மேற்கு பருவமழை அங்கே தாழ்வு நிலை உருவாகி காற்றை ஈர்க்கிறது. ஆகவே ஜூன் மாதம் 21 வலுவான நிகழ்வுகள் வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கும். அதே போல் ஒடிசா கடலோரத்தில் இருக்கும், மேற்கு வங்க கடலோரம் இருக்கும். இதனால தான் தென்மேற்கு பருவமழை கேரளா வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை இருக்கும். இலங்கைக்கு கிழக்குப்புறம் வங்கக்கடல் வழியாகவும் இந்த ஆண்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எது எப்படியோ சூரியனின் குத்துக்கதிர், கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் இவையெல்லாம் நீங்கள் அறிவியல் ஆய்வில் நீங்கள் மனதில் பதித்து கொண்டு வானிலை மற்றும் அதோட இணைந்த காரணிகளை மனதில் பதித்து கொண்டு ஆர்வத்தை மாணவர்களுக்கும் தங்களும் மாணவர்களுக்கு ஏற்படுத்த தாங்கள் வானிலை குறித்த அறிவையும் மற்றும் இயற்கை சூழ்ந்த ஆர்வங்களையும் ஏற்படுத்தி கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மற்றும் இயற்கை சூழ்ந்த தகவல்களுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.